ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் இணைந்து நடிக்க உள்ள படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் அதை யார் இயக்கப் போகிறார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அதன்படி பார்த்தால் இவர்கள் இருவர்களும் சேர்ந்து நடிக்கும் இந்த திரைப்படத்தை இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த பிரம்மாண்ட கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க ஒரு பிரத்யேக ப்ரோமோ வீடியோவை படமாக்க படக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான படப்பிடிப்பு அடுத்த வாரம் தொடங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாக உள்ளது. இந்த ப்ரோமோவை பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான ராஜீவ் மேனன் படமாக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் தலைவர் 173 படத்தின் பணிகளுக்கு பிறகே நெல்சன், ரஜினி, கமல் இணையும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த செய்தியாக, தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்சார் சர்டிபிகேட் பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக இப்படம் ரிலீஸ் ஆகாமலே இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கிலும் படக்குழுவிற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தயாரிப்பாளர் வழக்கு தொடரலாம் என்பதால் சென்சார் போர்டு நேற்றே மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த நிலையில் விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தின் சர்ச்சை பற்றி முதல் முறையாக ஒரு ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதாவது, தயாரிப்பாளரை நினைத்தால்தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் அரசியலில் நுழைவதால் என்னை குறிவைத்து இதுபோல் ஏதாவது நடக்கும் என நான் எதிர்பார்த்தேன். அதற்கு மென்டலி தயாராகவும் இருந்தேன் அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் சொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க.